எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். எண்ணெய் கத்தரிக்காய் குழம்பு என்பது தென்னிந்தியாவின் பாரம்பரிய கறி வகையாகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: சிறிய கத்திரிக்காய்கள், உப்பு, நல்லெண்ணெய், தனியா விதைகள், சீரகம், வெந்தயம், கருப்பு மிளகு மணிகள், காய்ந்த மிளகாய், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம். படி 1. கத்தரிக்காய்களை கழுவி, காம்பு பகுதியிலிருந்து 4 கீறல்கள் நீளவாக்கில் போடவும். காம்பை அப்படியே வைத்திருக்கவும். முழுவதும் வெட்டிவிட வேண்டாம். நிறம் மாறாமல் இருக்க உடனடியாக உப்பு தண்ணீரில் ஊற வைக்கவும். படி 2. மசாலாவுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடாக்கவும். மல்லி, சீரகம், வெந்தயம், கருப்பு மிளகு மற்றும் காய்ந்த சிவப்பு மிளகாய் சேர்த்து வாசனை வரும் வரை 1 நிமிடம் வதக்கவும். கறிவேப்பிலை சேர்த்து சில நொடிகள் வதக்கவும். படி 3. பில் நறுக்கிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி சேர்க்கவும். வெங்காயம் பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 4. வறுத்த பொருட்களை சற்று ஆறவிடவும். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி புளிக்கரைசல், மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்க்கவும். சிறிது தண்ணீர் சேர்த்து கெட்டியான வழவழப்பான பசை போல் அரைக்கவும். இதுவே மசாலா ஸ்டஃப் ஆகும். படி 5. கத்தரிக்காய்களை உப்பு நீரிலிருந்து வடிகட்டவும். தயாரித்த மசாலா விழுதை ஒவ்வொரு கத்தரிக்காயிலும் கவனமாக தாராளமாக நிரப்பவும். மீதமுள்ள மசாலாவை குழம்பு அடிப்பாகத்திற்கு தனியாக வைக்கவும். படி 6. குழம்பு அடிப்பாகத்திற்கு கனமான அடிப்பாகம் கொண்ட கடாய் அல்லது பாத்திரத்தில் 3 முதல் 4 வரை டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடாக்கவும். கடுகு, உளுத்தம் பருப்பு மற்றும் வெந்தயம் சேர்க்கவும். அவை வெடிக்கட்டும். படி 7. பெருங்காயம் மற்றும் கறிவேப்பிலை சேர்க்கவும். சில நொடிகள் வதக்கவும். நறுக்கிய வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாகும் வரை வதக்கவும். படி 8. நறுக்கிய தக்காளியை சேர்த்து அவை மென்மையாகும் வரை மற்றும் கூழாகும் வரை சமைக்கவும். படி 9. மீதமிருக்கும் மசாலா விழுதைச் சேர்த்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரியும் வரை 2 முதல் 3 வரை நிமிடங்கள் வதக்கவும். படி 10. புளிக்கரைசல் மற்றும் தண்ணீர் சேர்க்கவும். உப்பு மற்றும் வெல்லம் பயன்படுத்துவதாக இருந்தால் சேர்க்கவும். நன்கு கலந்து கலவையை கொதிக்க விடவும். படி 11. பதப்படுத்தப்பட்ட கத்தரிக்காய்களை கொதிக்கும் குழம்பில் மெதுவாகச் சேர்க்கவும். அவை ஓரளவு மூழ்கியிருக்குமாறு பார்த்துக் கொள்ளவும். படி 12. வாணலியை மூடி குழம்பை மிதமான தீயில் 30 முதல் 40 வரை நிமிடங்கள் கொதிக்க விடவும், அல்லது கத்தரிக்காய் மென்மையாகவும் நன்கு வேகும் வரையிலும் மற்றும் குழம்பு கெட்டியாகும் வரையிலும். கத்தரிக்காய் உடைந்து விடாமல் இருக்க அவ்வப்போது மெதுவாக கிளறி விடவும். படி 13. கத்திரிக்காய் வெந்ததும் மற்றும் குழம்பு தேவையான பதம் வந்ததும் கூடுதல் சுவைக்காக ஒரு மேசைக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்க்கவும். படி 14. சோறு அல்லது பிற துணையுடன் சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.